வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வெற்றி கார் மெக்கானிக். நான் வந்து 4 வீல் கார் மெக்கானிக். நான் ஆல் கார் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிளும் பார்த்தீங்கன்னா டாடா ஏசி, தோஸ்து, பிக்கப் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கோவோட கார்ட்லெக்ஸ் இம்பேக்ட் ரெஞ்ச் வந்து ஒரு 500 என்எம்ல ஒரு பை பண்ணி வாங்கியிருக்கேன். வித்தவுட் பேட்டரி அண்ட் சார்ஜரில், அதாவது பேட்டரி சார்ஜர் இல்லாமல் ஒரு டூல் மட்டும் நான் பை பண்ணி வாங்கியிருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க பேட்டரி அண்ட் சார்ஜர் சோர்ஸ் செப்பரேட்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. நான் வந்து எங்கிட்ட இங்கோவோட இம்பேக்ட் ரிஞ்ச் வச்சுருக்கேன். 400 என்எம்ல வச்சுருக்கேன். இது வந்து வீடியோ பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து பை பண்ணியிருக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 5406. அமேசானில் தான் நான் பை பண்ணேன். இப்போ வந்து ரூ. 6000 மேலே வந்துருச்சு. ஸோ நான் பை பண்ணும்போது 5400 இருந்தது. இப்போ 6500 கிட்ட வந்துருச்சு. ஸோ அதோட லிங்க்கு நான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் பாக்ஸு. பார்த்தீங்கன்னா இங்கோட இம்பேக்ட் ரிஞ்ச் 500 என்எம்ல, அதாவது 500 என்எம் இருக்கக்கூடிய இம்பேக்ட் ரிஞ்ச் இது. ஓகேங்களா? அதில் அதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 21, 22, 24 ஹெவி டியூட்டி பாக்ஸ் இது. அதாவது இம்பேக்ட் ரிஞ்சிலே பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ரிஞ்சில் யூஸ் பண்ணக்கூடிய ஹெவி டியூட்டி பாக்ஸ் இது. 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாம்ப் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிளாம்ப் எதுக்காகன்னா, ஸோ இந்த கிளாம்ப் இந்த இம்பேக்ட் ரிஞ்சில் நம்ம டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேங்கரில் மாட்டிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ வந்து இந்த இடத்துல போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஹேங்கரில் மாட்டிக்கிறதுக்கு. இதுக்கு வந்து பேட்ரி வரலை. ஏன்னா பேட்ரி இல்லாமல் ஒன்லி டூல் மட்டும் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டூல் பேட்ரியோடையும் வருது, பேட்ரி இல்லாமல் வருது. இப்போ வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6100 கிட்ட இருக்கும் பேட்ரி இல்லாமல். பேட்டரியோட பார்த்தீங்கன்னா 9500, 10,000 கிட்ட இருக்கும் இந்த இங்கோ பிராண்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பை பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் பேட்ரி வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து எங்கிட்ட 400 என்எம்ல வச்சிருக்கிற இம்பேக்ட் ரிஞ்சோட பேட்டரி வந்து நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேட்டரி வந்து காமன் தான். இங்கோ ப்ராடக்ட்டில் எந்த கார்ட்லெஸ் டூல்ஸ் எடுத்தாலும் பேட்டரி வந்து காமனாக நம்ம இங்கே வந்து ஒரே பேட்டரி இருந்தால் போதும். எல்லா விதமான கார்ட்லெஸ் டூல்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இம்பேக்ட் ரிஞ்சாக இருக்கட்டும், இம்பேக்ட் ட்ரில் மிஷினாக இருக்கட்டும், இம்பேக்ட் கிரைண்டிங் மிஷினாக இருக்கட்டும், இல்லை இம்பேக்ட் அம்மர் ட்ரில்லு, வேக்கம் கிளீனர்னு சொல்லிட்டு இந்த கார்ட்லெஸ் டூல்ஸில் நிறைய டூல்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே பேட்டரி நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் பேட்டரி தான். பேட்டரி வந்து உங்கள் மாடல் மாற்றலை. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரியிலே வந்து சார்ஜ் பார்த்துக்கலாம். சார்ஜ் மோடு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து சார்ஜ் மோடு 1.5 இது இருக்குது. அதாவது ஒன்றரை தான் இருக்குது. இது வந்து சார்ஜ் போடுற கண்டிஷன். பட் ஆனால் யூஸ் பண்ணலாம் இதுலேயும். அதனால் இதை வந்து நான் வந்து இப்படி வந்து இந்த பொசிஷனில் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா லாக் ஆடும். லாக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இந்த விரலில், அதாவது டைட் பண்ணுறதுக்கும் கலட்டுறதுக்கும் இந்த 2 விரலில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா கட்டை விரலில் அழுத்துனீங்கன்னா லூஸ் பண்ணிக்கலாம். கட்டை விரலில் இந்த பட்டன் அழுத்தினா லூஸ் பண்ணிக்கலாம். அதே இந்த ஆள்காட்டி விரலில் இதை லூஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து டைட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ இந்த இடத்துல இதை அழுத்தினோம்னா டைட் பண்ணுறதுக்கு, இதை அழுத்தினோம்னா லூஸ் பண்ணுறதுக்கு. அழுத்திட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் வந்து எரியும். ஓகேங்களா? அதுக்காக லூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் மோடு தான் இதுக்கு வந்து போயிட்டுருக்கும். பட் ஆனால் டைட் பண்ணுறப்போ இந்த பவர் மோடை வந்து நம்ம மாற்றிக்கலாம். தெரியுதா பாருங்கள். தெரியுதுங்களா? இந்த பவர் மோடை வந்து மாற்றிக்கலாம். இந்த பவர் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணுறப்போ ஹையில் இருக்குது. இதே வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மீடியமில் வச்சுக்கலாம். மீடியம்னா ஸ்லோவாக சுற்றும். அதே லோவில் வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றும். இது எதுக்காகனா கலட்டுறதுக்கு வந்து ஃபுல் பவர் போய்க்கும். ஏன்னா எனி போல்டை வந்து நம்ம கலட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டைட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன போல்டு, நான் வந்து போல்டு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 12 6 போல்டு. தலை வந்து 12. இந்த த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா 8 mm கூட சொல்லலாம். இதில் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு போல்டு இருக்குது. இதில் வந்து தலை வந்து 14, ஹெட் வந்து 14. பட் ஆனால் இது வந்து 10 mm சொல்லலாம். 10 1.0 நினைக்கிறேன் அந்த இந்த த்ரெட்டோட சைஸு. ஸோ இந்த சைஸில் டைப் பண்ணுறப்போ இதே 12 சைஸ் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை வந்து செட்டிங்ஸை வந்து லோவில் வச்சுக்கணும். அப்போ தான் இந்த 12 சைஸ் டைப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஹையில் இருக்கும்போது ஓவராக, அதாவது ரொம்ப நேரம் பிடிச்சி நம்ம டைட் பண்ணுறப்போ ரொம்ப நேரம் அழிச்சிட்டோம்னா போல்டு ஸ்லிப் ஆகிடும். ஏன்னா வந்து
நார்மல் டைட் தானே, சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு 12 ரிங்ஸ் வந்து கையிலேயே வந்து டைட் பண்ணுற அளவு தான் இருக்கும். அதுக்கு மேலே டைட் பண்ணோம்னா ஸ்லிப் ஆகிடும். அது வந்து மெக்கானிக்கு தெரியும். அதுக்காக தான் வந்து இதில் வந்து லோ, மீடியம், ஹை 3 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க டைட் பண்ணுறதுக்கு மட்டும். பட் ஆனால் லூஸ் பண்ணுறதுக்கு ஒரே மோடு தான். ஓகேங்களா, ஒரே மோடு தான், ஃபுல் பவர் போயிடும். டைட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த லோ, மீடியம், ஹையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆஃப், இது ஆட்டோ ஸ்டாப் வந்துடும். ஸோ இந்த இடத்துல இந்த லைட் எரியும். இது யூஸ் பண்ணோம்னா அழுத்தி பிடிக்கிறப்போ ஜஸ்ட் வந்து ஒரு 2 செகண்ட் தான் ரன் ஆகும். ரன் ஆனதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு பேட்டரியில் பவர் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாருன்னா, இந்த இம்பேக்ட் ரிஞ்சில் நம்ம என்னென்ன போல்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. டைட் பண்ணுறதுக்கு எல்லா போல்ட்டுமே 32 சைஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சைஸ் வரைக்கும் இருக்கும் அதை யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் கலட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிற ஒரு இதுவாக கழட்ட முடியும். இப்போ நான் வந்து போல்டு எடுத்து வைக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 12 சைஸ் போல்டு 8 mm. இது பார்த்தீங்கன்னா 14 சைஸ் போல்டு. பட் ஆனால் இது வந்து 10 mm. இது பார்த்தீங்கன்னா 16 சைஸ் போல்டு. ஆனால் இதுவும் 10 mm தான். இது வந்து 17 சைஸ் போல்டு. ஆனால் இது வந்து 12 mm கிட்ட வரும். 12 1.25 சொல்லலாம் இதோட சைஸு. தலை தான் 17. பட் ஆனால் இது வந்து 12 mm தான். இது வந்து பார்த்தீங்கன்னா தலை வந்து 24. பட் ஆனால் இது வந்து 14 mm கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 16 mm கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இது 16 mm. இது 16 mm இருக்கு. தலை வந்து 24. இப்போ வந்து இதில் இருக்கிறது எல்லாத்துக்குமே டைட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த 12 சைஸ் போல்டுக்கும் 14 சைஸ் போல்டுக்கும் 17 சைஸ் போல்டுக்கும் இந்த மாதிரி 10 mm இருக்கக்கூடியது 8 mm இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா லோ செட்டிங்ஸில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மீடியமில் வச்சுக்கலாம். 12 சைஸ் போல்டுக்கு லோ செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. 14, 16, 17க்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியமில் வச்சுக்கலாம். அதே இது இந்த மாதிரி போல்டாக இருந்தால் ஹையில் வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து தலை தான் பார்த்தீங்கன்னா 17 சைஸு. பட் ஆனால் இது வந்து 12 mm ஹெவியானது. அதனால வந்து ஃபுல் டைட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி போக 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 நீங்கள் வந்து ஹைலியே இருக்கலாம். டைட் பண்ணுறப்போ மோடு வந்து ஹைலியே வச்சுக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி கலட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைப் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி போல்டு வந்து ஹெவியான போல்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து வீல் நெட்டு, ஆக்சில் நெட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கழட்ட முடியாது. வீல் நெட்டும் பார்த்தீங்கன்னா கழட்டலாம். அதில் எவ்வளோ டைட் இருக்குன்றது தகுந்த மாதிரி தான் கழட்ட முடியும். நான் வந்து இப்போ வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சைடில் வீடியோவில் போட்டிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கிட்ட ஒரு சர்வீஸ் ஒன்று வந்துருந்து, சூப்பரைஸ் ஒன்று சர்வீஸ் வந்துருக்கு. அது வந்து ஃப்ரண்ட் வீலில் வந்து கழட்டிக்கிச்சு. அதாவது ஃப்ரண்ட் வீல் நெட்டை வந்து கழட்டுறச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி தான் டயரை வந்து கழட்டி மாட்டிருக்காங்க. எதுக்காகனா டயரை வந்து புதுசு போட்டுறதுக்காக கழட்டி மாட்டிருக்காங்க. பட் ஆனால் அந்த 4 போல்ட்டும் இதில் வந்து கழட்டிக்கிச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கழட்டிக்கலாம். பட் ஆனால் வீல் நெட்டை வந்து டைட் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு நம்ம கழட்டும் போது ஓவர் டைட்டில் இருக்கும், துரு பிடிச்சி ஜாம் ஆகிருக்கும். அப்போ வந்து டைட் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கோவிலே பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த இம்பேக்ட் ரேஞ்சான இங்கோட 850 mm இப்போ அதாவது இங்கோட 850 mm ஒரு இம்பேக்ட் ரேஞ்ச் வருது. அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இங்கோவில் பார்த்தீங்கன்னா 1350 NMல வந்து ஒரு இம்பேக்ட் ரேஞ்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15,000 ரூபாய்க்கு மேலே வருதுன்னு நினைக்கிறேன். 20,000 ரூபாய் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல எனக்கு. அது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம பை பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீல் நெட், ஆக்சில் நெட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். 1350 NMன்றது ரொம்ப ஹெவியானது தான். நம்ம 407 வரைக்கும் வீல் நெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1350 NMன்றது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு இந்த நம்ம டைட்டு உங்களுக்கே தெரியும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்செட்டு, வெறும் ரேட்செட்டில் நம்ம டைட் பண்ணுற டைட் டார்க் இருக்குது. இதே இது பிட்ராடு போட்டு பிட்ராட் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா லிவர் போட்டு டைட் பண்ணோம்னா சரி டைட் வாங்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டு டைட் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கலட்டுறதுக்கு இந்த மிஷின் வந்து கொஞ்சம்
கரெக்டாக இருக்காது. ஏன்னா வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா லிவர் போட்டு டைட் பண்ணுறப்போ ஹெவி டைட் ஆகும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லிவர் போட்டு டைட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி போல்டு, இந்த மாதிரி போல்டு, இந்த மாதிரி போல்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா லிவர் போட்டு டைட் பண்ணுவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கழட்டுறதுக்கு இது கரெக்டாக இருக்காது. பட் ஆனால் 17 சைஸு, 14 சைஸு, 12 சைஸு, 10 சைஸ்லாம் எக்ஸ்ட்ரா லிவர் போட மாட்டோம். அப்போ வந்து இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் கழட்டுறதுக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, எந்தெந்த போல்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த இம்பேக்ட் ரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அவருக்காகவும் தான் இந்த வீடியோ. இப்போ நான் வந்து ஆல்ரெடி வச்சிருக்கிறேன் உங்க இம்பேக்ட் ரிங்ஸை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வச்சிருக்கிற இம்பேக்ட் ரிங்ஸு. ஸோ இந்த போல்டெல்லாம் எடுத்துடுறேன் நான். இது வந்து 500 NMல இப்போ வந்து நியூவாக வந்து நான் பை பண்ணது. இது வந்து என்னோட 400 இம்பேக்ட் இருந்துச்சு. இதை நான் வந்து பை பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்து கிட்ட தான் ஆகும். ஜனவரி பொங்கலுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து வாங்கினேன். 3 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இதிலே பார்த்தீங்கன்னா வந்து தோஸ்துக்கு கீர் பாக்ஸ் கிளச்சு மாட்டுறதுக்கு தோஸ்து பெல்லோசிங் போல்டெல்லாம் இதில் தான் கழட்டினேன். பிக்கப்புக்கு டாடா ஏசிக்கு எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இது யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் வீல் நெட்டுக்கெல்லாம் நான் இது யூஸ் பண்ண மாட்டேன். வீல் நெட்டை கலட்டுறதுக்கு மட்டும் லூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கையில் வந்து எல்ட்ராடு போட்டு எல்ட்ராடு யூஸ் பண்ணி நான் வந்து கழட்டிக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த திருப்பி கழட்டுறதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவேன். டைட் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிக்குவேன். டைட் பண்ணுறப்போ ஃபுல் டைட்டாக இருக்கான்னு பார்க்கும்போது மட்டும் எல்ட்ராடு யூஸ் பண்ணி ஃபுல் டைட் இருக்குதான்னு மட்டும் நான் செக் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த 400 NM இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடது. இது வந்து ஜஸ்ட் வந்து இப்போ வந்து வீடியோ பர்பஸ்க்காக பை பண்ணது. இது 500 NM. ஓகேங்களா? இது வந்து நான் வந்து 3 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்குது. எனக்கு வந்து யூசேஜ் கம்மி தான். ஏன்னா எல்லா போல்டுக்குமே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சிலதுக்கு இம்பேக்ட் ரிங்ஸ் போடுறதுக்கு இடம் இருக்காது, இடம் வசதிகள் இருக்காது. அந்த மாதிரி இதுக்கு வந்து கையில் தான் கழட்டணும். ஸோ இதுக்கு போடுற மாதிரி இடம் வசதிகள் இருந்தால் தான் நம்ம இம்பேக்ட் ரிங்ஸ் போட முடியும். அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இங்கோட ஆல்ரெடி நான் பை பண்ணது பார்த்தீங்கன்னா 20 வோல்ட்டில் 2 amps பேட்டரி. நான் இதை வந்து ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் 1 வீக்குக்கு கிட்ட யூஸ் பண்ணுறேன். அதாவது ஒரு வாரம் கிட்ட யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு யூசேஜ் கம்மி. இந்த 400 நேரமே பார்த்தீங்கன்னா யூசேஜ் கம்மி தான் எனக்கு. ஒரு வாரம் கிட்ட ஆயிடுக்கு. இப்போ இந்த பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை. ஸோ இதில் இருக்கிற பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் காட்டுது. பட் ஆனால் இதை வந்து சார்ஜை போட்டு 8 நாள் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு எனக்கு யூசேஜ் கம்மி. 10 நாளாக இருந்தாலும் சார்ஜ் போட்டு வச்சோம்னா அந்த சார்ஜ் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு இன்னும் இந்த லைஃப் வர்றதுக்கு இன்னும் நாள் இருக்குது. இன்னும் நான் நிறைய நாள் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் கிட்ட பேட்டரி லைஃப் வரும்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா? சைஸ் பார்த்தீங்கன்னா 400 NMக்கும் 500 NMக்கும் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைஸு இந்த கீர் பாக்ஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு 4 mm 5 mm தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்றபடி அதிக டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஹைட் வந்து சேம் ஹைட்டு தான். பட் ஆனால் இந்த லென்த்து இந்த கீர் பாக்ஸோட சைஸு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. கீழே இருக்கிற ஹேண்டில்லாம் அதே தான். ஹேண்டிலு பட்டன் எல்லாமே அதே தான். இந்த கீர் பாக்ஸு இந்த மோட்டரோட சைஸ் மட்டும்தான் கொஞ்சம் பெருசு கொடுத்துருக்காங்க. 400 500க்கும். ஓகேங்களா? 400க்கும் 500க்கும். ஸோ இருக்கிற செக்மெண்ட்டை தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா 300 NMல இம்பேக்ட் ரிங்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் 400 NMல எனக்கு வாங்கினது இம்பேக்ட் ரிங்ஸை பற்றி 400 NM போட்டிருந்தேன். இப்போ வந்து 500 NM பற்றி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை பேர் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கிங்க. இங்கோ இல்லாத அதர் பிராண்ட்லேயும் வருது பார்த்தீங்கன்னா ஐபெல், கிராஸ்ட், மாஸ்டர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட் இருக்குது. இதில் அதை பார்த்தீங்கன்னா டிவால்ட்டு, மக்கிட்டா, மில்வாக்கி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட் இருக்குது கார்ட்லெஸ் டூல்ஸு. நான் இங்கோவில் செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கோவில் வந்து கார்ட்லெஸ் டூல்ஸு நிறைய இருக்குது. மெக்கானிக்கு தேவையான டூல்ஸு நிறைய இருக்குது. இம்பேக்ட் ரிங்ஸு, அப்புறம் கார்ட்லெஸ்ஸு ட்ரில் மிஷினு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ் கிரைண்டிங் மிஷின் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா டயருக்கு காற்றடிக்கிறது இருக்குது. காற்றடிக்கிற மிஷின் இருக்குது. இதே பேட்டரி யூஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. ஹீட் கன் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு கட் பண்ணுற மிஷின் இருக்குது. நிறைய டைல்ஸ் கட் பண்ணுற மிஷின் இருக்குது. ஹம்மர் ட்ரில் மிஷின் இருக்குது. ஹம்மர்லேயே நிறைய விதமான டைப்ஸ் இருக்குது. 20 amps பேட்டரி, இதே பேட்டரி யூஸ் பண்ணுற மாதிரி. கிராஸ் கட்டிங் மிஷின் இருக்குது. அதாவது புல் வெட்டுற மிஷின் இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேக்கம் கிளீனர் இருக்குது, ப்ளோயர் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸு
அது ஹை ப்ரெஷர் மோட்டரும் இருக்குது, மிஷினும் இருக்குது, அதாவது வாட்டர் சைஸ் பண்ணுற மிஷினும் இருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா கால்டெஸ் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது இங்கோவில். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே பேட்டரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரி வந்து இதிலே பார்த்தீங்கன்னா 2 ஆம்ஸ் பேட்டரி, 20 வோல்ட்ல 2 ஆம்ஸ், 20 வோல்ட்ல 4 ஆம்ஸ், 20 வோல்ட்ல 5 ஆம்ஸ் பேட்டரி வரைக்கும் வருது. இப்போ நான் வந்து 1350 என்எம்ல இம்பாக்ட் ரேஞ்ச் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சொல்ல பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 5 ஆம்ஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து அதில் ஒரு 1350 என்எம் இம்பாக்ட் ரேஞ்ச் நம்ம அந்த ஒரு இம்பாக்ட் ரேஞ்ச் வாங்கினாவே போதும். அதில் இருக்கிற பேட்டரியே எல்லா கார்ட்லெஸ் டூல்ஸுக்கும் நீங்கள் பை பண்ணி வாங்கினீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து 500 என்எம்ல பேட்டரி இல்லாமல் நான் வந்து பை பண்ணேன். இதே மாதிரி கார்ட்லெஸ் ட்ரில் மிஷின் இருக்குது. இதில் இது பார்த்தீங்கன்னா 850 என்எம்ல பேட்டரி இல்லாமல் கொடுக்குறாங்க. அதாவது இங்கோவிலேயே பார்த்தீங்கன்னா 850 என்எம்ல இருக்கக்கூடிய இம்பாக்ட் ரேஞ்சு பேட்டரி இல்லாமல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டரி இல்லாமல் கிரைண்டிங் மிஷின் இருக்குது, பேட்டரி இல்லாமல் கட்டிங் மிஷின் கொடுக்குறாங்க, வுட் கட்டிங் மிஷின் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டரி இல்லாமல் டூல் ஒன்லி மிஷின் வந்து நிறைய மிஷின் கொடுக்குறாங்க இங்கோவிலே. ஸோ அதை நம்ம பேட்டரி இல்லாமல் பை பண்ணிவிட்டு ஏற்கனவே இருக்கிற பேட்டரி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் இங்கோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நிறைய கம்பெனியில் இதே மாதிரி ஒரே பேட்டரி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. எனக்கு வந்து இங்கோ ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது. அதுக்காக தான் இங்கோ ப்ராடக்ட்டை நான் பை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இங்கோட 500 என்எம் இம்பாக்ட் ரெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஞ்ச் இருக்குது, பேட்டரி சார்ஜர் இல்லாமல். அதுக்கு ஒரு 3 பாக்ஸு, 21, 22, 24 3 பாக்ஸு, அப்புறம் வந்து ஒரு கிளாம்ப் ஹேங்கர்லாம் மாட்டிக்கிறதுக்கு. இவ்வளோ தான் இது பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்குறது. பேட்டரி இல்லாமல் வர டூலில் இப்படி தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 என்எம்ல வித்தவுட் பேட்டரியில் நம்ம பை பண்ணி வாங்கினா இங்கோவோட கார்ட்லெஸ் இம்பாக்ட் ரெஞ்சை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.